சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய 4 திக்ருகளை பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 4 விஷயங்கள், இந்த 4 திக்ருகளை நீங்கள் ஓதிவிட்டால் உங்களுடைய தேவைக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுப்பான். அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, எனக்கு உடனே பதில் வேணும் அப்படின்னா இதை ஓதி பாருங்க. அது பழைய தேவைகளாக இருக்கலாம், நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டேன், அது கிடைக்கலையேன்னு நினச்சாலும் அதற்கும் இந்த அமலை செய்யலாம். இல்லை புதிய தேவை, எனக்கு இப்போ தான் ஒரு அவசரமாக தேவைப்படுதுனாலும் இதை செய்யலாம். ஏன்னா இந்த ஒரு அமலில் தான் ஒரு துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய அம்சங்கள் அடங்கியிருக்காமா. இப்போ ஒரு துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கணும்னா அதில் அல்லாஹ் ஒரு சில விஷயத்தை எதிர்பார்ப்பான்ல. நாம் ஒரு மனிதர்கள் சாதாரணமாகவே நம்மள்ட்ட யாராவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவோம், அவங்கள்ட்ட நம்ம ஒரு 4-5 விஷயத்தை எதிர்பார்ப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்பார்ப்போம், இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, அதெல்லாம் செஞ்சுருக்காங்களா, இவங்க இப்படிப்பட்டவங்களா, அப்போ சரி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஒரு கடனை கொடுக்குறதா இருந்தால் கூட நம்ம அப்படி தான் பார்த்துட்டு கொடுப்போம். யார் என்னன்னு விசாரிக்காமலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க நல்லவங்களா, இவங்க திருப்பி கொடுப்பாங்களா, இவங்க இப்போ அவசியத்தில் இருக்காங்களா, அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் இடத்துல ஒரு துவாவை கேட்டோம்னா அல்லாஹ் ஒரு 4 விஷயத்தை பார்ப்போம். அந்த 4 விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த 4 விஷயத்துக்கும் 4 வார்த்தைகள் சொல்ல போகிறேன். அதுதான் 4 திக்ருகள். ஃபஸ்ட் அந்த விஷயம் என்னன்னு சொல்லி அதோடு சேர்த்து அந்த 4 திக்ரையும் சொல்லுவேன். நீங்கள் அதை ஞாபகம் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இனிமேல் அமல் செய்யும் போதெல்லாம் இதை செய்துவாங்க. ஃபஸ்ட் அந்த விஷயத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்கிறேன். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, களிமா. நாம் அல்லாஹ்வை இறைவனாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதே அவனிடத்துல சொல்லணுமாமா. அப்படி சொல்லும் போது தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுது. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் இருக்காங்க, கோடியான மக்கள் இருக்காங்க. எல்லாரும் பிரார்த்தனை செய்கிறாங்களா? ஆமாம், எல்லாருமே கேட்குறாங்க, இறைவா என்னை காப்பாற்றுவாயாகங்கிறாங்க, இறைவா எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ எல்லாருக்கும் இறைவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். ஆனால் அவங்க அல்லாஹ்வை இறைவனாக எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது அவங்க வாயால் அவங்க சொல்லணும். அதற்கு தான் நம்ம களிமா ஓதணும். களிமா ஓதிவிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாது. லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமா ஓதுனீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தான் இறைவன் அப்படிங்கிறது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் காட்டுறீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அந்த விஷயத்தை தப்பாக செஞ்சுருக்கலாம், அவங்க அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், களிமாவை ஓதுறது. அதுலேயும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு நபி அவர்கள் என்ன சிறப்பு சொன்னாங்க, 7 வானம் 7 பூமி அது எல்லாத்தையும் ஒரு தராசில் வச்சு இந்த களிமாவை ஒரு தராசில் வச்சாலும் கூட இந்த களிமா தான் கனமாக இருக்குன்னு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், நம்ம ஒரு துவா கபுலாகிறதுக்காக எத்தனையோ அமல்களை பார்க்குறீங்க. எல்லாருமே வீடியோ பார்க்குறது எதுக்காகன்னு சொல்லுங்கள். 90% பார்த்திங்கன்னா ஏதாவது துவா கபுலாகிறதுக்கு, காசு கிடைக்கிறதுக்கு, நல்ல வீடு கிடைக்கிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ எதுக்காக நம்ம அமல் பார்க்குறோம்? நம்ம துவா கபுலாகிறதுக்கு ஒரு அமல் பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல்லான அமல் தான் நமக்கு என்ன பண்ணும், அந்த நன்மையின் மூலமாக துவா கபுலாக இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோமா? அப்போ இதை விட பவர்ஃபுல்லாக எதை நம்ம பார்க்க முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா நன்மையிலேயே 7 வானத்தையும் பூமியும் மிகைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ எல்லா அமலை விட இந்த ஒரு வார்த்தை சிறந்ததாக இருக்கிறதுனால நீங்கள் கஷ்டமான புது அமல்களை தேடி போய் செய்கிறத விட, நிறைய பேருக்கு சூறாவை ஓதுறது, தொழுகிறது, நோன்பு வைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாங்கக்கூடிய களிமாவை ஓதுறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த களிமாவை ஓதிக்கொள்ளுங்க. 40 முறை ஓதிக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதாவது மன்னிப்பு கேட்குறது. அல்லாஹ் ஒரு மனிதன் தேவையை கேட்குறான்னு பார்க்கும்போது அவன் மன்னிப்பையும் சேர்த்து கேட்குறானா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். நம்ம மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறோம், அதுக்கப்புறம் தேவையை மட்டும் கேட்டால் இந்த அடியா நிறைய பாவம் செஞ்சுருக்கான், ஆனால் பாரு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், அடுத்தடுத்து தேவையை மட்டும் கேட்குறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், கோச்சிக்கிறான். நம்ம துவாவை கபுலாக்கிறதே இல்லை, இவன் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தி விடுவான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் ஒரு மனிதர்கள், நாம்ளே மற்றவங்க நம்மள்ட்ட தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்டு சகஜமானதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்வோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல நம்ம செய்யக்கூடிய தப்பெல்லாம் கணக்கெல்லாம் போயிட்டுருக்கு. டெய்லியும் யார் ஒழுங்காக தொழுகிறா, நேரத்துக்கு தொழுகிறா, ஹலால் ஹராம் பேணி நடக்கிறா, யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு ஹராமான விஷயத்தை கூட நம்ம பார்க்காமையே அந்த செல்ஃபோனை வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம துவா எப்படி கபுலாகும்? அதனால் மன்னிப்பு கேளுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன பண்ணுங்கள், 40 முறை. அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய துவாவை ஏற்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இஸ்மை கொண்டு அலைங்க. நபி அவர்கள் அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு அலைங்க, அவன் பதில் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவனுடைய இஸ்முகள் நிறையா இருக்குது. அதில் பெஸ்ட்டான இஸ்மு துவா கபுலாகிறதுக்கு இதுதான். அதனால தான் துவாவை ஏற்கக்கூடியவனே என்னுடைய துவாவை ஏற்றுக்கொன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை உரிமையோடு 40 முறை அலைங்க.
கடைசியாக நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சலவாத்து வந்து பார்க்கும்போது நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லும் போது தான் ஒரு உம்மத்துடைய துவாவே கபுலாகுதாமா, இல்லாட்டினா அது வானத்துக்கே போகிறது இல்லையாம்மா, எங்கேயோ அந்தரங்கத்தில் தொங்குதாமா. அப்போ அல்லாஹ் இடத்துல போய் சேராத ஒரு துவா அதில் என்ன வந்து நீங்கள் கேட்டிருந்தாலும் அதுக்கு வந்து அல்லாஹ் இடத்துல போய் சேரப்போதில்லை. அதனால் அல்லாஹ் இடத்துல உங்களுடைய துவா போய் சேரணும்னா இதுதான் முக்கியமானது அர்த்தம். கரெக்டான அட்ரஸை போட்டால் தானே நம்மளுடைய கொரியர் போய் சேரும். நீங்கள் செலவாத்தை போடாமல் உங்கள் துவா போய் சேராது. அதனால் செலவாத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சின்ன செலவாத்தா எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால நான் செலவாத்துன்னு போட்டு விட்டேன். ஏன்னா வந்து எந்த செலவாத்து வேணால் ஓதுறாங்கும் போது உங்களுக்கு பிடிச்சது ஓதுங்க, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஓதுங்க, எல்லாமே சிறுசு தான். அப்படி ஒரு 40 ரூபா, இந்த 4கையும் 40 ரூபா ஓதிட்டு துவா செய்து பாருங்கள். அல்லாஹுடைய நற்செய்தி உங்களை தேடி வரும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.